அதிகமாக இருக்கும், 5000 பேர் இருக்கிறோம். டிமாண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து இன்டைரக்டாக எங்களுடைய எக்கானமிக்கு வந்து எங்களுக்கு லாபம் இல்லாத தொழிலாக மாறிட்டு இருக்கும். ஸோ இன்னும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வந்தால் மட்டும்தான் இவங்க சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் நமக்கு ஈக்குவல் ஆகும் சார். ஸோ அதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனைங்க அப்படிங்கும்போது நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். இபி ரேட் கடந்த 3 வருஷமா 6% ஏற்றுனாங்க. இந்த வருஷம் வந்து 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 22-23% இபி கட்டணம் மட்டும் ஏறி இருக்கு. ஆனால் எங்களுக்கு 15 வருஷமா எந்த ரேட்டு ரிவிஷனுமே கிடையாது. நாங்கள் அதே ரேட்டில் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இபி கட்டணம் மட்டுமே 23% 4 வருஷத்துல உயர்த்தப்பட்ட கட்டணத்திலே குறைக்கணும். குறிப்பாக அதில் வந்து நிலை கட்டணம் ஃபிக்ஸட் சார்ஜஸ் பழைய ரேட் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு 35 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு அது வந்து 153 ரூபாயா இருக்கு. 35 ரூபாய் ஒரு கிலோவாட்டுக்கு 35 ரூபாய். இப்போ வந்து 153 ரூபாய் ஃபிக்ஸட் சார்ஜஸ். அதை வந்து எடுக்கணும் சார், அதில் லாஜிக்கே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பீக் அவர் சார்ஜஸ் சொல்லி 25% எக்ஸ்ட்ரா இருக்கு. நாங்கள் 24 மணி நேரம் வேலை செய்யறதுல ஒரு 1/3 வந்து 25% எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. அதை வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தின் மூலியமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. திருப்பி இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அந்த IoT மீட்டர் புது மீட்டர் வந்து ஸ்மார்ட் மீட்டர் வந்து